ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான நல்ல ஹெல்தியான ஒரு வாழைப்பூ வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ வாழைப்பூல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன், அதாவது 1/4 கிலோ கடலை பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறின அப்புறமா நம்ம இதை வந்து மாவா அரைச்சிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாழைப்பூலாம் வந்து இந்த வாழைப்பூவில் பெரிய பூலேருந்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நடுவில் இருக்க காம்பு பகுதியை நம்ம வந்து எடுத்துடணும். அதை எடுத்துட்டு நம்ம வந்து இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாழைப்பூ செய்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கடலை பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது, தண்ணி லைட்டாக தெளித்து இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. மாவும் நல்லா மையாக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கிறிஸ்பியான வடை கிடைக்கும். இப்போ மாவு அரைச்சாச்சு. இது கூட நம்ம 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் வந்து வாழைப்பூ சேர்த்துக்கலாம். வாழைப்பூ நல்லா கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு அலசி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. அப்பதான் வந்து நல்லா வந்து வடை போடுறப்ப நல்லா கிறிஸ்பியா வரும். இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடான அப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து வடை தட்டி போட்டுக்கலாம். ஸோ நம்ம வச்சிருக்க மாவு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து வடையை இப்படி மாதிரி தட்டி போட்டுக்கலாம். நல்லா 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கப்போ தான் நல்லா வடை வந்து கிறிஸ்பியாக வரும். ஸோ இது 2 சைடும் நம்ம திருப்பி போட்டு எடுக்கணும். சூப்பர் அண்ட் டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆகிடும். இது நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா இது சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.